ராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, லைஃப் பார்ட்னருக்கான இடத்துல. இவ்வளவு நாளா லைஃப் பார்ட்னரோட லைஃப்லயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. இல்ல எங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்ததுல, எனக்கும் மீதி என்னோட க்ளோஸ் ஒன்ஸ்க்கும் நடுவுல நிறைய பிக்கல் பிடுங்கல் வந்துட்டு இருந்தது அப்படின்னு கன்னிராசி ஃபீல் பண்ணீங்கன்னா, அதை கரெக்ட் பண்ற டைம் இந்த ஜூலைல இருந்து வந்த டைம்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா ரிசால்வ் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் ரிசால்வ் பண்ணிடுங்க. ரிசால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு எனிதிங். அதை நீங்க ரிசால்வ் பண்றதுக்கு தான் சனி உங்களுக்கு இந்த டைம் கொடுக்குறாரு. யார் உங்களை சுத்தி யாரு கூட பிரச்சனை வந்திருந்தாலும், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அக்வைண்டன்ஸா இருக்கலாம், அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிடுங்க. ரிசால்வ் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க. அந்த ரிசால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது பெஸ்ட் டைம். இந்த டைம்ல வந்து சனி கொடுக்குற டிலே குறையுது. ஸோ நீங்க நிறைய அலையன்ஸ் பாக்குறது அதெல்லாம் இந்த டைம்ல பண்ணலாம். சனி வக்ர சனியில தான் போன அலையன்ஸ் திரும்ப வருவாங்க. அப்ப போன அலையன்ஸ் ஏன்டா திரும்ப வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கர்மிக் கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால வக்ர சனியில முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அவங்க திரும்ப வந்து பொண்ணு கேட்கறாங்க. திரும்ப